அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய தெய்வ வார்த்தை, தேவனை அறியும் அறிவு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை சமாரியா ஸ்திரீக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவை விட உலகில் வேறு ஒன்றும் இல்லை. தேவனை, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை விட மேலான அறிவு ஒன்றும் இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். யார் அந்த ஆவியானவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியாக கருவாகி இயேசுவாக பிறந்து நம் மத்தியில் வாசம் செய்யும் பிதாவின் ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிதாவாகிய தேவன், அந்த அபிஷேகம்தான் இயேசு கிறிஸ்து. மரியாள் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டார். தேவதூதன் மரியாளை பார்த்து, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று லூக்கா 1:18 முதல் 31 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மறுகால் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். அந்த உன்னதமானவருடைய வல்லமைதான் பரிசுத்த ஆவியானவர். மரியாள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், நான் தேவனின் அடிமை என்று தன்னை கர்த்தருக்கு, பிதாவாகி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் மரியாள் உதரத்திலே கருவானார். அவர் பிறக்கும்போது இயேசு என்று பெயரிட்டனர். அந்த இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பரிசுத்த ஆவி இல்லையே ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று 1 கொரிந்தியர் 12:3 சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த தேவ ஆவியானவர் தான் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு சீடருடன் சென்று, நான் போகிறேன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லியிருந்தார். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாய் காத்திருக்கும் மணவாட்டிகளை ஆயத்தப்படுத்தும் தேவ ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற யோவான் 8:32 படி தேவ ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை ஆராதித்து இளைப்பாறுதலுக்காக நித்தியத்திற்காக ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானத்தையும் கொடும். உலகத்தின் வல்லமையில் பிள்ளைகள் அகப்பட்டு போகாத வண்ணம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் காத்து கொள்வாராக. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா. பரிசுத்த ஆவியானவரை குறித்துள்ள நல்ல ஞானத்தை ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்தளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.